ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கான் வித் வின். இது ரொம்ப சூப்பரான ஒரு ரொமான்டிக் வார் மூவி. 1800 சமயத்தில் அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் போயிட்டுருந்துச்சு. நார்த் அமெரிக்காவோ சவுத் அமெரிக்காவோ அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ஹீரோஸ் ஸ்கார்லெட் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் ஆசை இருக்குது. பட் அந்த பையனை பார்த்து ஆடு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவ வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்குது, இவன் நினச்ச மாதிரியே அந்த அளவு கல்யாணம் முடிக்கலாம்ல, இல்லை இவளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் கான் வித் வின். இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கல்ட் கிளாசிக்கான மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆனது 1930களில். கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 80 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போது இந்த படத்தோட வசூலை யாராலும் முறியடிக்க முடியல. இந்த படம் எடுத்தது வெறும் 4 மில்லியனில், பட் கலெக்ட் பண்ணது 400 மில்லியன், கிட்டத்தட்ட 100 மடங்கு ஆகும். இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கூட நிறைய மக்கள் போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு எல்லா மக்களும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் இந்த கான் வித் வின். அதுவும் இந்த படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடுற ஒரு படம். பட் அப்போவுமே எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப அழகான படம் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஆஸ்காரில் இது வரைக்கும் 8 ஆஸ்கார் இந்த படம் பண்ணியிருக்கு. சரி, இப்போ வாங்க கான் வித் வின்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1861. அந்த டைமில் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கும். நார்த் அமெரிக்கா தனியாகவும் சவுத் அமெரிக்கா தனியாகவும் இருக்கும். 2 நாட்டு மக்கள் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் அமெரிக்காவுக்கு ஒருத்தி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேர் ஸ்கார்லெட். இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. படத்தோட ஸ்டார்டிங்கே அவளுக்கு 2 கசின் இருப்பாங்க. அவங்க நம்ம இங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா இந்த ஊரில் ஆஸ்டின் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன் தான். நம்ம ஹீரோனுக்கு அந்த பையனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொல்லப்போனால் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இருக்கா. பட் பார்த்தா அந்த ஆஸ்லிக்கு அவன் கசினோட கல்யாணம் மட்டும் தான் இருக்காங்க. இதை பற்றி அந்த கசினில் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம செம கடுப்பு போயிடுது. உடனே போய் அவங்க அப்பா பார்க்கலான்னு இருக்கா. பார்த்தவங்க இருப்பாங்களே, இவங்க வச்சிருக்கிறது ஒரு பருத்தி தோட்டம். அவங்க அப்பா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீனை பக்கம் வந்துருப்பாரா. பார்த்தா அவங்க வீட்டை சுற்றி ஒரு மரவெளி இருக்கும். அதை மாசா தாண்டி அவங்க அப்பா லேண்ட் பண்ணுவாரா. இதை பார்த்து ஹீரோனுக்கு கோவம் வரும். அப்பா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஆடே ஒரு வாட்டி இந்த மாதிரி தாவை போய் கீழே வந்து கையில் உடச்சிக்கிட்டே எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நான் பார்க்க வந்தேன்னு கேட்டால் அப்போ சொல்லுவா, இந்த மாதிரி ஆஸ்லி கல்யாணம் சொல்கிறாங்களே அது உண்மைன்னு கேட்டால், ஆமாம்மா அவங்க ஃபேமிலியில் எப்பயுமே கசின் தானே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாளைக்கு தான் மேரேஜ்னு சொல்கிறப்ப இதை பார்த்து வருத்தமாக இருக்கும். அவங்க அப்பாவுக்கும் புரியுது. ஏம்மா நீ லவ் பண்ணியா, எதுவும் அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்தா கேட்குறப்ப அந்த மாதிரி இது பண்ணவே இல்லை. பட் எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த பையனுக்கு அவன் கசினை பிடிச்சிருக்கு, அவ்வளோ கல்யாணம் பண்ணுறது நியாயமாக இருக்கும். உனக்கு என்ன குறை பாரு, எவ்வளோ பேர் லேண்டு உனக்கு சொந்தம், உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பசங்க போட்டி போடுவாங்க. நீ இந்த மாதிரி வருத்தப்படாமல் கேட்குறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். சரின்னு வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஏன் நாளைக்கு வந்து ஆக்சுவலி கல்யாணம், ஸோ நம்ம ஃபேமிலி அங்கே போவோம்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா. பார்த்தா அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. இவங்க அந்த வீட்டோட ஃபுல் கடவுள் பண்ணுறவங்க. பார்த்தா அந்த வீட்டிலேயே மேனேஜர் ஒருத்தர் இருப்பான். வந்தோடனே இந்த ஆளை பார்த்து, யோ இதுக்கிட்ட நீங்கள் வேலை பார்த்தது போதும், மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இந்த நார்த் அமெரிக்கா சேர்ந்தவன், பட் நான் சவுத் அமெரிக்கா சேர்ந்தவன் போய் சொல்லி இங்கே வேலை பார்த்துட்டு போனா. பட் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம். ஏன்டா உனக்கு பொண்டாட்டி இருக்குது புள்ள கூட்டி இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டா இருக்க, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அடிச்சு வச்சுருவாங்க. அவனு சரி நாங்கள் கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் ஆஷ்லி கல்யாணம். இவங்களும் ஃபேமிலியாக அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் மேமின்னு ஒரு வழக்கங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கம் இருக்கும். நம்ம ஹீரோன் ஆக்சுவலி லவ் பண்ணுறாள். இதெல்லாம் அந்த வழக்கங்க நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோன் அந்த மேரேஜுக்கு வேற ட்ரெஸ் பண்ணுறப்ப, அம்மா எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, எப்படி இந்த ஆக்சுவலிக்கு அந்த பொண்ணு கல்யாணமாக போகுது, நீ இன்னமும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறப்ப, இங்கே பாருங்க நான் எந்த இருந்தாலும் சரி ஆக்சுவலி லவ் பண்ணிட்டே இருப்பேன், கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கலந்து போவா. பார்த்தா அங்கே ஆக்சுவலி இருப்பான். ஆக்சுவலி கிட்டே பேசலாம் ட்ரை பண்ணுவா. பட் பார்த்தா ஆக்சுவலி நம்ம இங்கிட்ட அவ்வளோக்கு பேச மாட்டான். ஹே உனக்கு ஒரு விஷயத்தை காட்டி ஆகணும், வா இது வரைக்கும் நீ நான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்தது இல்லை, உனக்கு காட்டுன்னு சொல்லி மழை நைன்னு ஒரு பொண்ணை கூடுவான். இவ தான் ஆக்சுவலியோட கசின்னு, அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு. அவளை பார்த்தா நம்ம ஹீருக்கு வயிறு எரியும். பட் அதில் கேஷுவலாக பேசுகிற மாதிரி, ஓ நீங்கள் தானே, உங்களை பற்றி ஆஷ்லி எவ்வளோ சொல்லியிருக்கான்னு சொல்லி நாசுக்காக பேச முடிப்பா. அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டி ஆஷ்லி கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவா. பட் பேச முடியாது. இதை பார்த்து அவளுக்கே கடுப்பாகும். அப்போ அந்த மேரேஜ்லேயே சில பேர்லாம் பார்ப்பா. இந்த கேரக்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போப்போ கதைக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்தா சார்லஸ் ஒருத்தர் இருப்பான். இவன் யாருன்னா அந்த மலனின்னு ஒரு பொண்ணு இருக்கல, அதாவது ஆஷ்லி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அந்த பொண்ணோட தம்பி இவன். ஸோ நம்ம ஹீரோன் அந்த பையனை பார்ப்பா. அதுக்கடுத்து பெருசாக கிருத வச்சு ஃப்ராங்க்னு ஒருத்தர் இருப்பான். இவன் யாருன்னா நம்ம ஹீரோனுக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அதில் ஒரு தங்கச்சி இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்கான். ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை இவன் கல்யாணத்தில் பார்ப்பா. பார்த்தா அதே மேரேஜில் ரூட் பட்டில் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தா ரொம்ப நேரமாக நம்ம மீனை பார்த்துட்டே இருப்பான். இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஆமாம் அந்த ஆள் யாரடி வந்ததுலேருந்து என்னையே பார்த்துருக்கான்னு சொல்கிறப்ப, இவனா இவன் பேர் ரூட் பட்லர், இந்த மாதிரி வாருக்கு ஆயுதங்களை போதில் அதெல்லாம் சப்ளை பண்ணுறது இவன் தான், ஒரு பெரிய பணக்காரன். பட் எதுக்கு ஒன்று பார்க்குறான்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இவಳು சேர்ந்து கடுக்காம விட்டுருவா. கட் பண்ண நைட் டைம் ஆயிரும், நாளைக்கு மேரேஜ். ஸோ எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப இழுத்த தூக்கம் வரலையே, எப்படியாவது ஆக்சுவலிக்கிட்ட பேசி ஆகணும். காலை பேச மாட்டோம். நைட்டு போய் அவனை பார்ப்போன்னு சொல்லி மெதுவாக அந்த ரூம் மட்டும் வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த சீனில் ரேசத்தை காமிச்சிருப்பாங்க. பார்த்தா வெள்ளைக்காரங்களாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்காரங்களா கருப்பின மக்கள் இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்காமல் விசிறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மீன் மெதுவாக மாடுலேருந்து கீழே நீங்கிட்டு இருப்பா.
கீழே பார்த்தா ஃபுல்லாக ஆண்களாக இருப்பாங்க. எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு பாலிடிக்ஸ் தான் அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம் இப்போ வார் போயிட்டுருக்குல, அந்த வாரில் யார் ஜெயிப்பா? நம்ம இருக்கிற சவுத்து ஈஸியாக ஜெயிக்கும், நார்த்தெல்லாம் ஓட விடணும்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் ஒருத்தந்தால அவன் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ரூட் படம்னு ஒருத்தர் இருப்பால, அவனுக்கு கோவம் வரும். ஆக்சுவலி இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. அவனுக்கு இந்த வார் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த வாரனால் பாதிக்கப்பட போகிறது எண்ட் ஆஃப் தி டே மக்கள் தான். இதனால் எந்த நல்லது வரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம தோக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு கோவம் வந்துடுது. மாற்றி ஆர்கியூ பண்ணி சண்டை போகிற மாதிரி போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ சமாதானமாயிருவான். சாரி கைஸ், நம்மளே ஒரு நல்ல காரியத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம், இங்கே இதுக்கு தேவையான சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொன்னதே கரெக்டாக இருக்கட்டும், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க ரூமுக்கு போகிறதா இருக்காங்க. ஆக்சுவலி தனியாக போயிட்டு இருப்பானா. இதுதான் நம்ம வீணுக்கு அட்டன் சென்டராக இருக்குது. அவங்ககிட்ட பேசுவோன்னு அவனை கூட தனியாக போகிறா. பார்த்தா ஒரு லைப்ரரி கூட்டிகிட்டு போய், ஆக்சுவலி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு குழந்தை வருது. ஹே ஸ்கார்லெட், என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்று பிடிக்கும், பட் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு பிடிக்கும், மற்றபடி நான் என்றைக்குமே என் ஒய்ஃபை பார்த்ததே இல்லையே, எதுக்கு இப்போ இந்த மாதிரி பேசுகிறேன்னு கேட்டால், ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்று அந்தளவுக்கு பிடிக்கும்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, எனக்கு நாளைக்கு மேரேஜ், என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு மெலனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவன் மட்டும் கிளம்பி போயிடுவானா. இதை பார்த்து ஹீரோயின் செம்ம கடுப்பாயிரும். பக்கத்தில் இருக்கிற பீங்கன் பொம்மை எடுத்து செவத்தில் விட்டு அறிவா. பார்த்தா அது பக்கத்துலேயே ஒரு சோஃபா வந்துருக்கும். அதெல்லாம் இவ்வளோ நேரம் ஹீரோவான ரூட் படுத்திருப்பான். அவன் உடனே நெஞ்சு பார்த்து, ஆமாம் என்னாச்சு வாரம் ஆரம்பிச்சு கேட்குறப்ப இதை பார்த்து மீன் செம கோமாயிருது. யோ இவ்வளோ நீ இங்கேயா இருந்த, நாங்கள் பேசல விட்டுக்கிட்டே கேட்குறப்ப நான் எங்கே விட்டு கேட்டேன், நான் பாட்டு படுத்துங்க இல்லாமல் நீ முதல் இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இதை பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம் என்னை பார்த்து ஜென்டில்மேனா கேட்குறியே, நீ மட்டும் என்ன ஜென்டில் உமனா? ஒரு ஆள் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அந்த கல்யாணத்தை நிறுத்திக்க சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறீங்கள, நீ மட்டும் ஜென்டில் உமனான்னு கேட்குறப்ப இதை பார்த்து கோவம் வருது. ஐ ஹேட் யூன்னு ஹீரோ திட்டே இருப்பாளா. பட் நம்ம ஹீரோ பதிலுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பான். இதை பார்த்து ஒரு செம கடுப்பாயிரும். டேய் நீலாம் ஒரு மனுஷனே கிடையாதா, நான் உன்னை பார்க்க விரும்பல, மரியாதை இங்கேருந்து போன்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுவா. பட் பார்த்து ரூட் பட்டில் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. ஏ லேடி ஒரு நாள் தேடி வருவேன், கண்டிப்பாக நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் ஆஷ்லிக்கு மலனே கல்யாணம் ஆயிரும். இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தேமித்தி உட்காந்து எழுதிட்டு இருப்பா. அண்ட் அதே நேரத்தில் அமெரிக்காவில் சிவில் வர ஆரம்பிச்சிடும். நார்த்து சவுத்து சமையல் சண்டை போட்டு இருப்பாங்க. இதனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களுமே போரில் கலந்துறதா இருக்காங்க. நம்ம ஆஷ்லிக்கு தான் கல்யாணம் ஆச்சு, அவனே இந்த போருக்கு போகிறதா இருப்பான். இதை பார்த்து ஹீரோனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். அப்போ அதே இடத்துல சார்லஸ் பையன் இருந்தால, அதாவது இந்த மலனியோட பிரதரு, அவன் நம்ம ஹீரோனை பார்த்து, ஸ்கார்லெட் நான் இந்த விஷயத்தை ரொம்ப நாள் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன், பட் சொல்ல முடியாமல் போச்சு, இப்போ வர வார ஆரம்பிச்சிருச்சு, உன்னை பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரில, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்றேன், உனக்கு இந்த ஆசை இருக்கான்னு கேட்குறப்ப இவளுக்கு ஆஷ்லி மேலே கோவம் இருக்குல்ல, அவன் மட்டும்தான் என்னை விட்டு வேற ஒரு படம் கல்யாணம் பண்ணிக்குவானா, நானும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு கோவத்தில் வைக்க சொல்லிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோனுக்கு சார்லஸ் கல்யாணம் நடக்குது. கல்யாணமான கொஞ்ச நாளே அந்த சார்லஸ் இங்கேருந்து போகிற நிலம் வந்துடுது. ஏன்னா அமெரிக்காவில் போர் போயிட்டுருக்குல, எல்லா ஆண்களும் அங்கே போகணுங்கிறனால சார்லஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணால் சில மாதங்கள் கழிச்சு அந்த சார்லஸ் வாருக்கு போயிருந்தால அந்த வாரில் இறந்து போயிட்டு தான் நியூஸ் வந்துருக்கும். இதை பார்த்து அவளுக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு. அவளுக்கு கடைசியில் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு விட வைக்கிறாங்க. அவள் பாட்டு அழுதுகிட்டே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா தான் முடிஞ்சல சமாளிப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்கே பாருமா ஸ்கார்லெட், நீனு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்க போகிற, நீ வேணால் அட்லாண்ட போ, அவங்க சொந்தக்காரங்க சில பேர் இருக்காங்க, நீ வேணால் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட அங்கே தங்குறேன்னு கேட்குறப்ப இவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அட்லாண்டால தான் மெலனி இருக்கா. மெலனி இருக்கான்னு என்ன அர்த்தம், வார் முடிஞ்சா ஆஷ்லி அங்கே தான் வரும்னு அர்த்தம். ஸோ நம்ம திரும்பி ஆஷ்லியை பார்க்கலாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம், இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். இதுக்காக ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு இருப்பாளா. இதை பார்த்து மாமிக்கு வரும், ஏம்மா நீ இன்னுமா அந்த ஆஷ்லி மனசில் நினச்சிட்டு இருக்க, அவனுக்கு ஆளே கல்யாணம் ஆகி அவன் ஒய்ஃபும் தான் இருக்கான், நீ போய் இன்னுமா பண்ண போகிறேன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் எனக்கு அந்த ஆஷ்லி ரொம்ப பிடிக்கும், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்னு இவன் இடத்துல கிளம்பிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியாக அட்லாண்ட் வந்துடுறா. அங்கே பார்த்தா நிறைய பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அண்ட் அது போல் சில பேர் டொனேஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அதாவது வாரில் இந்த மாதிரி நிறைய வீரர்கள் போயிருப்பாங்களே, அவங்களுக்கு அடிபட்டிருக்கும், அது செலவெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டொனேஷன் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற அழகான பொண்ணுங்களை கூட்டிருப்பாங்க. எந்த ஒரு பணக்காராக இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சு கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு பொண்ணு மேலே விட்டு வைக்கலாம், அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடி அந்த காசு டொனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்காக அந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபங்க்ஷனில் ரூட் பட்டில் இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு தான் அவனை பார்த்து பிடிக்காது, சமகடுப்பில் இருப்பா. இப்போ கட் பண்ண அந்த ஏலம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஆட்களை வந்து நான் $10 தரேன், நான் $20 தரேன், எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்களே. கடைசி ரூட் பட்டர் வந்து, கைஸ் நான் $150 தரேன், எனக்கு ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடின ஆசை இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க யாருன்னு கேட்பாங்க. பார்த்தா அவன் கடைசியில் ஹீரோட பேர் சொல்லிடுறான். இதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்கும். அண்ட் அது போய் இந்த ஊரில் சில பூமராண்டிகளாக இருக்கும்ல, அதுங்களுக்கு இதை பார்த்து வயிறு இருந்துட்டு இருக்கோம். இங்கே பாரு அவர் விதவியாக இருக்கா,
போய் இப்போ ஒரு பையனோட டாக்டர் அடிக்கான்னு சொல்லிட்டு அவங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் காசு கொடுத்து ஒவ்வொரு பொண்ணு இடத்துல எடுத்துருப்பாங்களே, அந்த பொண்ணோட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த ரூட் படுற பார்த்து கோவம் வரும். டேய் என்னது கூட காசு கொடுத்து வாங்கினேன், அது எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து கேட்குறப்ப எல்லாம் உனக்காக தான். நான் ஸ்டார்டிங்கில் கேட்டல அதே கேள்வி கேட்குறேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கான்னு கேட்குறப்ப என்னால் முடிய முடியாது. நான் இப்போ ஆஷ்லியை நினச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப அடி பைத்தியக்காரி, இப்போ பார்த்தில்ல ஆஷ்லியோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதுக்கு முன்னாடி கூட ஆஷ்லி ஒன்று செடி வந்துருக்கலாம். பட் இப்போ பாரு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கடுத்து இந்த குழந்தையில விட்டுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவானா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு ஒரு வழியே இல்லை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப பட் இழுத்து அவங்களுக்கு ஈகோ இருக்கும். சொல்லப்போனால் ரூட் போட்டால் ரொம்ப நல்லா வந்தான். இந்த வாரில் மக்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருப்பான். பட் அந்த ஈகோனாலேயே எனக்கு ஒன்று பிடிக்காம சொல்லிட்டு இருப்பா. இவனை அதெல்லாம் பொசு எடுத்துக்க மாட்டான். அதுக்கடுத்து வார் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கோம். பார்த்து தினமும் ஒரு அறிக்கையும் விட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வாரில் இவங்களும் இறந்து போயிட்டாங்க, இது வந்துட்டே இருக்குமா. இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக கிறிஸ்மஸ் வரும். கிறிஸ்மஸ் அன்றைக்கி யாரும் வாரே பண்ண மாட்டாங்க, எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தான் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வருவான். வந்தோட என் மனைவி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு போய் அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மீன் தான் வயிறு இருந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தடப்படல விருந்தெல்லாம் போயிட்டுருக்கோம். ஆஷ்லியோட மனைவி ஒரு ட்ரெஸ் எடுத்து பண்ணியிருப்பா. எங்க இந்த ட்ரெஸ் நீங்கள் போட்டுக்கோங்க, வாரிலேருந்து நீங்கள் திரும்பி வரப்ப இல்லை ஒரு வாட்டை கூட இருக்கக்கூடாது, அதாவது நீங்கள் சாகக்கூடாது, அதான் அப்படி சொல்கிறேன். இதை என் கிஃப்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து போட்டுக்கிறான். இப்போ ஒரு வேளை இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு திரும்ப வார ஆரம்பிக்கும், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு ஆஷ்லி எங்கேருந்து போகிறா இருப்பானா. அப்போ நம்ம ஹீன் ஆஷ்லி கூட பேசிகிட்டு இருப்பா. பார்த்தா அவள் கையாலேயே ஒரு ஸ்கார்ஃப் ரெடி பண்ணியிருப்பா. அது அவனுக்கு ஒரு கிஃப்ட்டாக தரப்ப அவனு சேர்ந்து வாங்கிக்குவான். தென் அவன் நம்ம ஹீரோன் கிட்ட சின்னது ஒரு ஃபேவர் கேட்பான். ஸ்கார்லட், நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டேன், அதனால் உனக்கு எவ்வளோ சின்னதாக கோவம் இருக்கலாம், பட் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? நான் இப்போ இங்கேருந்து போருக்கு போயிடுவேன், இதுக்கிட்ட நான் திரும்ப வருவானா இவ்வளோ பார்ப்பனான்னு தெரில. மெலனி இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ கூடவே இருந்தாலும் பார்த்துட மட்டும் போதும், எனக்கு ப்ராமிஸ் பண்ண கேட்குறப்ப இவ்வளோத்து ஆஷ்லி ரொம்ப பிடிக்குமே, அதுக்காக ஆஷ்லிக்கு ப்ராமிஸ் பண்ணுவா. அவனும் அந்த ஹாப்பினஸோட வாரு போயிடுவான். பட் லைட்டில் வருத்தமாக இருக்கும். கட் பண்ணால் சில மாதங்கள் கழிச்சு பார்த்தா வாரு இன்னும் வீரியமாக போயிட்டு தான் இருக்கும். நிறைய மக்கள் அந்த வாரெல்லாம் அடிபட்டுருப்பாங்க. பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிறைய மக்கள் அடிபட்டுருப்பாங்க. நம்ம இன்னும் மக்கள் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக மெடிக்கல் ஸ்கில்லை கற்றுக்குவா. பட் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப அருவருப்பாக இருக்கும். பார்த்தா நிறைய பேர் காலெலாம் கிழிஞ்சு போய் தோலில் ரொம்ப உறிஞ்சு போயிருக்கும். இதை பார்த்து லைட்டாக டிஸ்டர்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பிட்டு வந்துட்டுருப்பா. பார்த்தா நிறைய பேர் அடிபட்டுருப்பாங்களே, அதில் ஃப்ராங்க்னு ஒருத்தர் இருப்பான். இவன் இதுக்கு முன்னாடி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் பெருசாக கிருதல் வச்சு பார்த்துருப்பால, அவனை பார்த்துன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் தான் நம்ம ஹீரோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறதா தான். உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, லைட்டாக கால் அடிபட்டுருக்கு, சீக்கிரம் குணமாயின்னு சொல்கிறப்ப நம்ம இன்னும் வீட்டு போயிட்டுருப்பா. பார்த்தா போர் அதிகமாகிட்டே இருக்குது. இவங்க இருக்கிற பகுதிகளையும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. இதனால் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் அந்த ஊருக்கு காலனி போயிட்டுருப்பாங்க. பார்த்தா நம்ம ஈனுக்கு ஆண்டி ஒருத்தர் இருப்பாங்க. அவன் நம்ம ஈனை பார்த்து, ஹே ஸ்கார்லட், நாங்களாம் இன்றைக்கி இந்த ஊர் விட்டு போகிறதா இருக்கோம், நீ எங்களோட வந்துட்டு கேட்குறப்ப பார்த்தா மெலனி இருக்கா, இன்னித்தே கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்க போகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ இங்கேருந்து கூட்டி போகிறது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், நீங்கள் வேணால் இங்கேருந்து போங்க, நான் ஆஷ்லிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் அவளை இங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு இவன் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா மெலனிக்கு ப்ரெக்னன்சி பெயின் அதிகமாக இருக்கும். இப்போ அவளுக்கு என்ன செய்ய தெரில. போய் டாக்டர் கூட்டோன்னு சொல்லி ஏன் டாக்டரை பார்க்க வருவா. அப்போ அந்த ரோட்டை காமிப்பாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போகிறனால பாதிக்கப்பட்டு நடு ரோட்டில் இருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தென் டாக்டரை பார்த்து, டாக்டர் மெலனிக்கு இப்போ ப்ரெக்னன்சி பெயின் வருது, சீக்கிரம் வாங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பார்க்கணும்னு சொல்கிறப்ப, ஏமா உனக்கு கண்ணு தெரியுதா தெரியல, இங்கே பாரு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, நான் அவங்கள தான் பார்த்துக்கணும், பிறக்காத குழந்தைக்கெலாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, அது போ நீ கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட வேலை பார்த்தில்ல, உனக்கு ஸ்கில்லாக இருக்குது, போ நீ போய் ப்ரெக்னன்சி பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப இப்போ உனக்கு என்ன செய்ய தெரில. சரி ஒரு தைரியத்தை வச்சுட்டு எவ்வளோ பிரசவம் பார்க்குறா இருக்கா. அதே நேரத்தில் இவங்க சீக்கிரமாக அந்த ஊர் விட்டு கல்வி போகணும். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோவான ரூட் பண்ண ஞாபகம் வரான். உடனே அவங்க வீட்டில் ஒரு வளர்க்குற பொண்ணு வைப்பா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஹே நீ போய் ரூட் பண்ண இருப்பார், அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேளுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சொன்னாங்கன்னு கிளம்பி போகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் தான் மெலனிக்கு பிரசவம் பார்க்கறதா இருக்கா. ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரசவம் பார்த்துருவா. பார்த்தா ஆஷ்லிக்கும் மெலனிக்கும் ஒரு அழகான ஆம்பளை பையன் பார்ப்பான். இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வேலைக்கார பொண்ணு ஹீரோ பார்த்து, ரூட் பட்லர் உங்களை ஸ்காலர் கூப்பிட்டாங்க, அவங்க எப்படியா இந்த ஊருட்டு போகணும்னு சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது குதிரை வண்டி இருக்குமான்னு கேட்குறப்ப அவனு சேர்ந்து ஹெல்ப் பண்ண கூட வரான். ஒரு வேளை நம்ம ஹீரோயின் மெலனி அந்த குழந்தைலாம் கூப்பிட்டு ரூட் போட அங்கேருந்து போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த ஊரே எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல குண்டுலாம் போட்டு ஊரே கருகிட்டு இருக்கும். இதை பார்த்துலாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. நிறைய மக்கள் அந்த ஊரை கால் பண்ணி பக்கத்தூர் போயிட்டுருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் அந்த ரூட் படல கூட்டி போயிட்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம், இதுக்கடுத்து இந்த குதிரை நீயே வச்சுக்கோ, இதுக்கடுத்து நீயே ஓட்டி உன் சொந்த ஊர் பேர், எனக்கு இன்னும் போகிற நிறைய வேலை இருக்குது, நிறைய மக்களை காப்பாற்றி ஆகணும், நான் சீக்கிரம் இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப
அர்த்தமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரூட் படற ஒரு வில்லவனை பார்த்துருந்தா சின்னதாக வெறுப்பில் மேலே கோவப்பட்டு எதுவும் பேசாமல் இருந்தா. பட் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கல, இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கடைசியாக அவங்க 2 பேரும் ரொமான்டிக் கிஸ்லாம் பண்ணுவாங்க. போகிறப்ப ரூட் பட்லர் ஒரு கண்ணை தருவான், இந்த சேஃப்டிக்கு வச்சுக்கோ, யாராவது நடுவில் வந்து போட்டு தெளிதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து கண்ணை வாங்கிட்டு போயிட்டுருப்பா. போகிற வழியில் பார்த்து செம்மையாக மழைலாம் அடிச்சு ஊற்றிட்டு இருக்கோம். ஒரு பாலத்துக்குள்ள ஒழிஞ்சுக்கோங்க. தென் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இவங்க சொந்த ஊர் வந்துடுது. பார்த்தா அந்த ஊர் எரிஞ்சு சாம்பலாக இருக்கும். நிறைய மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலி கல்யாணம் ஆச்சுல, அந்த வீடு போய் பார்த்தா அந்த வீடு எரிஞ்சு போயிருக்கும். அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து ஈனு பயமாயிரும். ஏன்னா இப்போ இவங்க வீட்டுக்கு போக போகிறா, நம்ம அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, நம்ம தங்கச்சியில் இருப்பாங்களா, இந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீடு எரிஞ்சு போட மாதிரி இருக்கும். உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா இருப்பார். அது போக அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்களே, பார்த்தா இப்போதைக்கு 2 வேலைக்காரங்க தான் இருக்காங்க. நம்ம மீனோட தங்கச்சியில் உயிரோடு இருப்பாங்க. அம்மா எங்கன்னு கேட்டால் அந்த போரில் அவங்க அம்மா இறந்து போய்ட்டு தான் சொல்லுவாங்க. இதை பார்த்தளவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அண்ட் அது போக அவங்க அப்பா மனநலம் பாதிப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி தான் மனைவி இறந்து போயிட்டாங்களே, தான் மனைவி இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு நினச்சி அவங்க கூட பேசிட்டு இருப்பாரா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அது போக ரொம்ப பசியில் இருப்பா. அவங்க விளையாடத்தில் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு கேரட் இருக்கும். அந்த கேரட்டை பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கும். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ தான் கடவுள்கிட்ட ரொம்ப கோப்பிட்டு பேசுவா. கடவுளே, இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இந்த கஷ்டத்தில் என்ன வேணால் அனுபவிப்பேன். நான் பட்னியாக இருப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். பட் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். அன்றைக்கி நான் பொய் சொல்லுவேன், திருடுவேன், நிறைய மக்களை கொள்ளுவேன். இதுக்கிட்ட நான் பசியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட சம கோவத்தில் பேசுவா. கட் பண்ணால் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இப்போதைக்கு நம்ம இங்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்க நிலம் மட்டும்தான். பேசாமல் இல்லை தான் பண்ண முடியுமான்னு சொல்லி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்தா பருத்தி செடியில் விளைவிச்சு இவ அந்த மலனி அப்புறம் அந்த மேமிங்கிற வழக்கங்க இருப்பாங்களே, அது போக மணலாம் பாதிக்கிட்டு அவங்க அப்பா இருப்பார். ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கம் ஒரு திட்டு போய் வருவான். இந்த வீட்டில் ஃபுல்லாக லேடிஸ் தானே இருக்காங்க, ஈஸியாக அவங்கள்ட்ட வந்து பணத்தை பறிக்கலாம்னு சொல்லி, ஹேய் உங்கள் வீட்டில் ஏதாவது தங்கம் பணம் ஏதாவது இருக்கா, இருந்தால் என்கிட்ட கொடுங்கன்னு மிரட்டுறப்ப இப்போ நம்ம மீன் கொலகாண்டில் இருக்கா. பார்த்து ரூட் போட்டு போகிறப்ப இவ்வளோ ஒரு கண்ணு கொடுத்தால, அந்த கண்ணை வச்சு அந்த திருடனே போட்டு தள்ளிடுறா. இதை பார்த்து மெலனிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தென் இறந்து விழுந்தால அப்படியே போச்சிருவாங்க. அண்ட் அதே நேரத்தில் நார்த்துக்கு சவுத்துக்கு வார் போயிட்டுருச்சுல, ஒரு வழியாக அந்த வார் முடிஞ்சு போயிருக்கும். கடைசியில் வின் பண்ணி யாருன்னு பார்த்தா நார்த் தான். சவுத்து கவர்மெண்ட்டும் அவங்க தோலை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ போருக்கு போயிருப்பாங்க வீரர்கள் எல்லாரும் திரும்ப அவங்க வீடு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து ஹீரோகிட்ட வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி போருக்கு போனால் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இதை பற்றி ஒன்றும் தெரியல. இதனால் போர் போயிட்டு வீடு போயிட்டுருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம மீன் வரவில்ல சோறு போட்டுருப்பா. நீங்கள் எங்கேயாவது ஆஷ்லியை பார்த்தீங்களா, அவருக்கு என்னாச்சு கேட்குறப்ப, ஆஷ்லியா அவருக்கு எது ஆகலமா, நாங்கள் போரில் பார்த்து போரோட இருந்தார், கண்டிப்பாக ஒரு நாள் வருவாருன்னு சொல்கிறப்ப இவங்களும் நம்பிக்கையில் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் யாரோ ஒருத்தர் நடந்துற மாதிரி இருக்கும். பார்த்தா ஆஷ்லி தான். போருக்கு போய் நொந்து நூடுல்ஸை வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். மலையாளிக்கு ஒன்று பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓடி போய் அக்கலாம் பண்ணிட்டு இருப்பா. இவளுக்கு அவட போய் பேசினா சேர்க்கும். உடனே மேம் இருப்பாங்களே, அவங்க தடுத்துவாங்க. ஹே அவளுக்கு ஆடே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்கா, நீயே போகிறேன்னு சொல்கிறப்ப லைட்டில் வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஆஷ்லி வெயிட் பண்ணுவா. ஆஷ்லியுமே நம்ம ஹீரோனை பார்த்து தேங்க்யூன்னு சொல்லுவான். ஏன்னா விழாத நேரத்தில் ஒய்ஃப் நல்லா பார்த்துட்டால, அது போக உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கிட்ட நான் இருக்க வரும்ல, என் சொத்தெல்லாம் நாசமாக போச்சு, எனக்கு யாரும் கிடையாது, நானே ஒய்ஃபும் இங்கேருந்து மெக்சிகோ போகிறாருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு வருத்தமாக இருக்கும். அழுது புரண்டு அவங்களை இங்கே இருக்க மாதிரி பண்ணிடுறா. இதுக்கு வழக்கமாக விவசாயம் பார்த்துட்டு இவங்க இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் வேலைக்கார வந்து, மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்போ உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, டேக்ஸ் கிட்ட வந்துருக்கான்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இப்போ நார்த்தான அந்த வாரில் வின் பண்ணுச்சு. ஸோ சவுத்தில் யார் யாரும் நல்லா வச்சுருக்காங்களோ அவங்க வரி கட்டணும். நான் மீன் வச்சுக்கோ பெரிய எஸ்டேட் ஆச்சா, அதுக்கு $100 கேட்டிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோங்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, மொத்தமாக ஒரு $6 $10 தான் இருக்குது. சார் இந்த வரி வாங்க வந்துருக்கு யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டில் வேலை பார்த்தாலே, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் இவங்க வீட்டிலேருந்து நாத்தாள் ஒருத்த வேலை பார்த்துருப்பான். இவங்க அம்மாவுக்கு வச்சு தெரியப்பே அடிச்சு வச்சுருப்பாங்களே, அந்த அதில் பழி வாங்குறதுக்காக திரும்ப வந்திருப்பான். என்ன ஸ்கார்லெட் என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்கள் வீட்டில் வேலை பார்த்ததுக்காக உங்கள் அம்மா நடிச்சு வச்சுருந்தாங்க, இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, சரி அந்த டாக்ஸுக்காக $100 கொடுத்துருங்க, இல்லை உங்க நிலத்தை பிடிக்கணும்னு சொல்லி அந்த ஆள் படங்கு கிளம்பி போயிடுவானா. இதை பார்க்குற மீனுக்கு என்ன செய்ய தெரியல. அந்த ஆள் பேசுனதை அவங்க அப்பா கேட்டிருப்பாரு. அவர்த்த லைட்டாக மணலாம் பாதிப்பட்டுருக்குல, செம்ம கடுப்பாகி, டேய் இது ஏனாலாம்டா, ஏனால நியூட்டரை பிடுங்குவே, மோனே நில்றா, உன்னை கொல்ல விட மாட்டேன்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவாரா. நம்ம இன்னும் அப்பாப்பான்னு கூடுவா, பட் அவள் கேட்காம போயிட்டே இருப்பார். பார்த்தா அவருத்த எப்பயுமே மரவழியில் தாண்ட ரொம்ப பிடிக்குமே, அவனை பிடிக்குங்கிற பேரில் அந்த மரவழியை தாண்டுவார். பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தட்டி விட்டு அவர் கீழே விழுந்துருவார். பார்த்தா கழுத்து அடிபட்டு அவங்க அப்பா இங்கே இருந்து போயிடுவார். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரே கஷ்டமாயிரும். ஒரு இடத்துல அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா. அது போய் இப்போ அவங்ககிட்ட சுத்தமாக காசே இல்லை. இன்கேஸ் வரி மட்டும் கட்டாமட்டான்னா அவன் நிலமும் கை விட்டு போயிடும். என்ன சொல்ல யோசிக்கிறப்ப தான் ரூட் பட்ட ஞாபகம் வரான். அவன் வந்து ஒரு பணக்காரனாச்சே, கண்டிப்பாக அவனுக்கு காசு இருக்கும், அவனை போய் பார்ப்போன்னு ரூட் படம் தேடி போயிட்டுருப்பா. பட் அப்போ தான் தெரிய வருது அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க.
கடைசி அவங்கள பார்டரில் விட்டுட்டு நான் வாருக்கு போகிற இருப்பால அவனை பிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டுருப்பாங்க. அவனுக்கு தூக்கு தானே தராமல் ஆறாமல் சொல்லிட்டு டிஸ்கஸ்லாம் போயிட்டுருக்கோம். நான் மீன் ஒரு வேலை போய் ரூட் பல்லர் இருப்பாப்பா. ரூட் பல்லருக்குமே நான் மீனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். சொல்லப்போ 2 பேருமே திரும்பி ஈக்குவலாக பேசுவாங்க. என்னம்மா நீலாம் இப்போ என்ன பார்க்க வர மாட்டியே, இன்றைக்கி நான் அதிசயம் பார்க்கறதுன்னு நினைக்கிறப்ப இவ்வளோ ரொமாட்டிக்காக பேசுவாளா? ஹே நீ ரொமாட்டிக்கலாக பேசாத, ஏதோ காரியத்துக்காக இங்கே வந்திருக்கேன்னு தெரியுது. என்ன காரியம்னு கேட்டால் எனக்கு அதில் காசு தேவைப்படுது. உங்களோட $100 இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட காசுலாம் இருக்குமா, பட் அந்த காசு தர முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி. என் காசு சீக்கிரட் ஒரு பேங்க் இருக்குது. இப்போ அந்த பேங்க்கில் தான் காசு எடுத்து கொடுத்தேன்னா கவர்மெண்ட் ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி என் படத்தில் மொத்தம் மாட்டையை போட்டு நானும் ஏழை ஏறுவேன். அதனால் என்னால் காசு தர முடியாதுன்னு சொல்லுவேன். இது பார்த்து ஹீனுக்கு கோவம் வரும். நீலாம் எங்கிட்ட ஜெயிலில் இருக்க, உனக்கு தூக்கில் போடட்டும், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு ஃபனுக்காவது பேசிட்டு கிளம்பி போவேன். இப்போ ஒரு சுத்தமாக நினச்சனே தெரில. ஏன்னா ரூட் பல்லில் காசு தருவான், அதை வச்சு டேக்ஸ்லாம் கட்டலான்ட்டு இருந்தா. பட் கடைசி இந்த மாதிரி ஆச்சு நினச்சி ரொம்ப கோவத்தில் போயிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு கடை வீதிக்கு போகிறப்ப ஒரு ஆளை பார்ப்பா. யாருன்னு பார்த்தா ஃப்ராங்க்கு. அதாவது அவளோட தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால அந்த ஆள் தான். அவனுக்கு கூட பெருசாக கிருதாக இருந்திருக்கும். கடைசியில் வாழை பார்த்துருப்பாங்களே, பார்த்தா சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அவங்கள்ட்ட காசுக்குங்கிற விஷயம் நம்ம மீன் தெரியாது. பேசாமல் இவங்ககிட்ட பேசி பார்ப்போன்னு அவங்கள்ட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறா. அது போக அந்த ஃப்ராங்க்குமே நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்காங்க. ஒரு கடத்தில் நம்ம ஹீரோனும் அந்த ஃப்ராங்க் 2 கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்ம ஹீரோனுமே நடிச்ச மாதிரி டேக்ஸ்லாம் கட்டி முடிச்சிடறா. அண்ட் அது போக ஃப்ராங்கோட பிஸ்னஸ் இருக்குல்ல, இப்போ அதையுமே இவ தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே சில மாதங்கள் உண்டு ஓடுது. பார்த்தா ஒரு நாள் நம்ம ஹீரோ இந்த பக்கம் வருவான். அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்களே, கடைசியில் பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கரெக்டாக நம்ம ஹீரோனை கடை பக்கம் வந்திருப்பான். நம்ம ஹீரோனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி அவனுக்கு தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வருது. என்னம்மா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நானும் ஜெயிலில் வெளியே வந்திருப்பேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம். பட் பாரு போயுமே ஃப்ராங்க் கல்யாணம் மட்டும் சொல்கிறப்ப அவருக்கு எனக்கு வர மரியாதை நீங்கள் இருந்து போடா, ஒன்றில் வேணா ஜெயிலில் சொல்லி விட்டது, ஒன்றில் தூக்கில் போட்டுக்கணுன்னு திரும்ப ஃபன்னாக பேசுவாளா. ரூட் போட்டில் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். சரி நீ போட எனக்கு ஐ லவ்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவன் மாட்டாங்க கிளம்பி போயிடுவான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காட்டு வழியாக அவள் வீட்டுக்கு போயிட்டுருப்பாளா. அப்போ சடனாக நார்த் அமெரிக்கா சேர்ந்த 2 பேர் நம்ம மீன் வழிமறிப்பாங்க. நம்ம மீன் அடிச்சு போட்டு அவள்கிட்ட ஒரு பொருட்கள் ஆட்டை போட இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ஒரு ஆள் அந்த பக்கம் வருவான். யாருன்னு பார்த்து நம்ம மீன் இருக்கல, அவங்க எஸ்டேட்டில் வேலை பார்த்த ஒரு ஆள். அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம மீனோடய காப்பாற்றிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம மீன் இப்போது உயிர் பிடிச்சிட்டா. வீட்டுக்கு வந்து விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப இதை பார்த்து ஃப்ராங்க் செம கடுப்பாயிருது. அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும், என் ஒய்ஃப் மேலே கழிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு ஒன்றே திருவன்னு கண் எடுத்துகிட்டு போகிறான். கூடவே சப்போர்ட்டுக்கு ஆஷ்லியும் போகிறான். இப்போ பொண்ணுங்க மட்டும்தான் தண்ணி இந்த வீட்டில் இருப்பாங்க. சடனாக நைட் நேரம் யாரோ காத்துற மாதிரி இருக்கும். பயந்துட்டே திறந்து பார்த்தா ரூட் பல்ல தான் வந்திருப்பான். ஸ்கார்லட் உன் புருஷன் ஃப்ராங்க் எங்க, அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறப்ப என்னது அவர் உயிருக்கு ஆபத்தா, அவர் இப்போ திருடங்களை திட்டிப்பான்னு சொல்கிறப்ப ஓ ஷீட் அது ஒரு மிப்பர ட்ராப்பு. உன் ஹஸ்பண்ட் ஃப்ராங்க்கும் ஆஷ்லி இருக்கல, அவன் வந்து சவுத் அமெரிக்காவை சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள், அவங்களை கொண்டுக்கிறதுக்காக தான் இந்த ட்ராப் போட்டிருக்காங்க. உன்னை வம்புழுக்கிற மாதிரி வம்புழுத்து உன் புருஷன் வர வச்சிருக்காங்க. இந்நேரம் அவனை கொண்டு நாள் கொண்டிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதோட ஒன்று திடீர்னு கேட்டால் நான் மால்ஸில் ஃபைல் வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி நார்த் அமெரிக்காரங்கள்ட்ட பேசி விஷயத்தில் கறந்துடுவான். அந்த மாதிரி ஒன்று தெரிய வந்திருக்கும். அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்டால் இவ்வளோ வலிச்சிடுவா. நான் அப்போ அவங்களை காப்பாற்றி வரேன்னு ரூட் பண்ணுறாங்கன்னு கிளம்பி போவான். கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க. பார்த்தா ஆஷ்லி உயிரோட வந்திருப்பான். பட் கூட ஃப்ராங்க் வந்திருக்க மாட்டான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ரூட் பண்ண சொல்கிறான், நான் அங்கே போய் பார்த்தேன், இப்போ சண்டை போயிட்டு இருந்துச்சு, என்னால் ஆஷ்லியை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சு, ஃப்ராங்க் இறந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப லைட்டோட வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் 2வது வாட்டி விட ஆகிட்டா. பார்த்தா எங்கே அந்த பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு வீட்டில் சோகமாக வந்துட்டுருப்பா. அப்போ தான் கரெக்டாக ரூட் பண்ணுறவங்க வருவான். அவனோட ஸ்டார்டிங் தான் மீன் ரொம்ப பிடிக்குமே. இப்போ ரொம்ப சோகமாக இருக்கா. அவங்கள்ட்ட பேசி பார்க்கலான்னு இருக்கிறப்ப அவள் அப்போ உண்மையை சொல்லுவாள். நம்ம ஹீரோனுக்கு இது வரைக்கும் 2 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கு. 2 வாட்டியுமே அவள் பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கல. ஃபஸ்ட்டு வாட்டி ஆஷ்லி மேலே இருக்கிற கோவத்தில் சார்ல்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பட் பார்த்தா அவனே இறந்து போயிட்டான். 2வது வாட்டி இவளுக்கு பணம் தேவைப்படுச்சு. அதனால் ஃப்ராங்க் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கடைசியில் பார்த்து அவனே இறந்து போயிட்டான். இது நினச்சி நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவள் போட்டு சோகமாக அழுத்தே இருப்பாளா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பேச வருவான். இங்கே பேர் ஸ்கார்லட், லைஃப்ங்கிறது கான் வித் விண்டு மாதிரி, அதாவது காற்று போகிற திசையில் நான் போட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கே என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் ஸ்டார்டிங்லேருந்து உண்மையை லவ் பண்ணுறேன். உனக்கு ஏமா லவ் இருக்கா அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நீ காசுக்காக கூட லவ் பண்ணிக்கோ. பட் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன். உனக்கு விருப்பம்னு கேட்குறப்ப அவளுக்கு ஸ்டார்டிங்கில் ரூட் பல்லர் பிடிக்கும். பட் ஒரு ஈவனால் 2 பேருமே அடிக்கடி எளிய பிடிமா சண்டை போட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில மாதங்கள்லேயே 2 கல்யாணம் நடக்குது. நம்ம ஹீரோயின் 3வது வாட்டி ரூட் பல்லர் கல்யாணம் பண்ணிக்கிறா. 2 பேர் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. கட் பண்ண 1 வருஷம் கழிச்சு 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். பார்த்தா பொண்ணு குழந்தை. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
எப்போ பார்த்தாலுமே அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு அது கூட ஜாலியாக இருப்பான். பட் நம்ம மீன் மட்டும் லைட்டாக ஒரு அர்த்தமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்தா அவங்க குண்டாவாங்களே, மேமையெல்லாம் கூப்பிட்டு டேப்பை அளந்து வைப்பா. பார்த்தா முன்னோட இடுப்பு சைஸ் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த ஒரு குழந்தையே போதும்ப்பா, இதுக்கிட்ட குழந்தை வேணாங்கிற மாதிரி அவன் முடிவு எடுத்துருவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம்போது ஹீரோன் ரூமுக்கு வந்து படுக்கலான்னு இருப்பானா. பட் பார்த்தா ஹீரோன் முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டா. இதை பார்த்து லைட்டான வருத்தமாக இருக்கும். சரி ஒரு நாள் ஹீரோனே பார்த்து பேச போவான். ஹே ஸ்கார்லெட், உனக்கு என்ன ஆச்சு? முன்ன மாதிரிலாம் நீ இப்போ என்கிட்ட பேச முடிக்கிற, நைட்டு தூங்குனா கூட நீயே தனியாக ரூமுக்கு போயிடுற. நம்ம 2 பேரும் ஒன்றா படுத்திங்க ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் அப்போ தான் சொல்லுவா, எனக்கு இது மாதிரி 2வது குழந்தை தேவையில்லை, ஒரு குழந்தைய போதும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அவனும் புரிஞ்சுக்கிறான். சரின்னு அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து கேட்க மாட்டான். 2 பேரும் நடுவில் பேச அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தனித்தனி தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவன் பொண்ணுமே கொஞ்சம் வளர்ந்துட்டு இருப்பா. இப்போ ஒரு 4 வயசு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த குழந்தைக்கு குதிரை ஓட்டு சொல்லி தருவான். பார்த்து சின்ன வயசில் நம்ம ஹீரோட அப்பா பண்ணுவார்ல, சேம் அதே மாதிரி தான். ஒரு போல் இருந்துச்சுன்னா அந்த போல் எடுத்து தாண்டது இன்னும் சொல்லி கொடுத்துருப்பாரு. இதை பார்த்து ஹீரோனுக்கு தான் பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரி தாண்ட போய் தான் கீழே நடந்து போயிட்டாரு. இதனால விஷயத்தில் வேணான்னு சொல்லுவா. பட் நம்ம ஹீரோ கண்டுக்காம அவன் பொண்ணு சொல்லி தருவான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன மாதிரி இருக்கும். ஒரு நாள் செமையாக குடிச்சிருப்பான். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து, ஏண்டி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டது எதுக்கு? இந்த மாதிரி தனித்தனியாக புரிஞ்சிருக்கிறதுக்கா? இன்னைக்கு என்னாலும் சரி உங்களோட இருந்தே திருவின்னு சொல்லி நம்ம மீன் அங்கே தூக்கிட்டு போயிடுவான். அவளோட கன்சர்னே இல்லாமல் அவள் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒன்றா இருப்பான். பட் நம்ம மீன் கண்டுக்க மாட்டா. அடுத்த நாள் அவளும் ஹாப்பியாக தான் இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி வெறுத்து போச்சு. காலையில் நம்ம ஹீரோனை பார்த்து, இங்கே பாரு, நேற்று எனக்கு என்ன ஆச்சு எதுவும் அவ்வளோக்கு ஞாபகம் இல்லை. பட் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அதுக்கு ரொம்ப சாரி. இதுக்கடுத்து உங்களோட ஒன்றா இருந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என் பொண்ணை கூப்பிட்டு இங்கிலாந்து போகிறதா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வளர்த்துக்கு தெரியும், நான் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி அவன் பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பர்ஸ் எடுத்துக்க மாட்டா. போனால் போந்தா இருப்பா. இவனும் அவன் பொண்ணை கூப்பிட்டு இங்கிலாந்து போயிடுவான். கொஞ்சம் வாரங்கள் அங்கே இருப்பாங்க. பட் அந்த பொண்ணுக்கு தனியாக இருக்கவே பிடிக்காது. நைட்டில் இருட்டு ரூமில் இருந்தால் அப்பப்பன்னு கத்த ஆரம்பிப்பா. அது போய் எனக்கு அம்மாவை பார்க்கணும், அம்மா பார்க்கணும் போல தோணுன்னு சொல்லுவா. இதை பார்த்து ஹீரோ கஷ்டமாக இருக்கும். சரிவா, ஜஸ்ட் ஒரு மாதம் தான், நம்ம வீட்டில் தங்கிட்டு வருவோம்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ பார்த்து ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அது போல் நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அதான் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோட ஃபோர்ஸ்ஃபுல் ஒன்றா இருந்திருப்பாள். அது மூலியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. பட் வேணுக்குன்னு ஹீரோயின் விருப்பத்துற மாதிரி, ஆமாம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, இதுக்கு யார் காரணம் கேட்பான். இதை பார்த்து ஒரு செம கடுப்பாயிரும். இது உன் குழந்தைன்னு சொல்லி உனக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுமே இந்த விருப்பத்துங்கிறது என்ன பண்ணுறீல, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு அடிக்கிற மாதிரி வருவாளா. அப்போ நம்ம ஹீரோ லைட்டாக வளைகிடுவான். படியிலேருந்து கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலேருந்து கீழே உருண்டு விழுந்துருவா. இதை பார்த்து ஹீரோக்கு பயமாயிரும். உடனே டாக்டர்லாம் கூப்பிட்டு ஹீரோ செக் பண்ணி வைப்பாங்க. பார்த்தா வயிற்றில் கரு இருந்துச்சுல, அந்த கரு களைஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஹீரோக்கு ஒரு குற்ற மாதிரி ஆயிரும். அவன் மட்டும் ரூமில் உட்காந்து தேமிச்சு வளர்த்துட்டு இருப்பான். இவன் விளையாட்டுக்காக நம்ம சொன்னான். பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு நினச்சி ரொம்ப அர்த்தமாக இருக்குமா. அப்போ மெலானி தான் அவங்க 2 பேரும் சேர்த்துக்கிற மாதிரி பேசுவா. ரூட் பட்லரை பார்த்து, இங்கே பாருங்க ரூட் பட்லர், நீங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் சின்ன விளையாட்டு சண்டை போட்டே இருக்கீங்க. உங்கள் ஈகோவில் மறந்து திரும்ப பழைய மாதிரி மாறுங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சாவே இருக்கட்டும். நீங்களாவே போய் ஸ்கால்கிட்ட மனுப்பு கேளுங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணான்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதை கட்டணும் தோணுது. சரி அடுத்த நாள் நம்ம மீனை பார்க்க போவான். மன்னிப்புலாம் கேட்குறப்ப அவளுக்கு பர்ஸ் எடுத்துக்க மாட்டா. சரி அவங்க 2 பேரும் திரும்ப பேசி ஹாப்பியாக இருக்கிறதா தான் இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவங்க பொண்ணு வருவா. பார்த்தா குதிரில் உட்காந்துருப்பா. அம்மா அவனுக்கு ஒரு ட்ரிக் காட்ட போகிறேன், அப்பான்னு சொல்லி கொடுத்தார்ல, அதை பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த இது இருக்கும்ல, அதை தாண்டதான் இருப்பா. நான் மீன் வேணான்னு கத்துவா. பட் அதையும் தாண்டி அந்த குழந்தை ஜம்ப் பண்ண போகுமா. அப்போன்னு பார்த்து அந்த குதிரை ஓரம் நிப்பாட்டிடும். மேலேருந்து அந்த பொண்ணு குட்டி கணிச்சு கீழே விழுந்துருமா. கரெக்டாக கம்மில் விழுந்து கழுத்துடி போட்டுரும். அந்த குழந்தை அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. இதை பார்த்து ஹீரோனும் ஸ்டன்னே நின்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்குள்ள கொலகாண்டாயிரும். பொண்ணு இறந்து போச்சுன்னு நினச்சி அந்த குதிரான காரணம் அந்த குதிரையை கொண்டுருவான். 2 பேத்துக்கும் இது ஒரு பேர் டிப்ரெஷன் ஆயிரும். சொல்லப்போனால் அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. தனித்தனி ரூமில் யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. இதை பார்த்து மாமிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அது போல் மெலனி இருந்தால, மெலனிக்குமே ஒரு வகை நோய் வந்திருக்கும். படுத்த படிக்க பெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா. அவளை பார்க்கறதுக்கு ஸ்கார்லெட்டை கூட்டிருப்பா. ஸ்கார்லெட்டை பார்க்க வரப்ப, இங்கே பார் ஸ்கார்லெட், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, போய் ரூட் படலை பார்த்து பேசு. சொல்லப்போனால் அவர் ரொம்ப உயிர் வச்சிருக்காரு. நீ எவ்வளோதான் பண்ணாலும் அவரோட புரிஞ்சு விட பார்த்தியா, அதான் அவர் ரொம்ப வச்சுருக்க அன்பு. நீ அவரை பார்த்து பேசு. கண்டிப்பாக நீ 2 ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளும் முடிச்சுக்குவா. பார்த்தா கொஞ்ச நாட்களையே மெலனி இறந்து போயிடுவா. இதை பார்த்து ஆஷ்லிக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா ஆஷ்லி ஆசைப்பட்டு காதலிச்சு மெலனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பட் கடைசியில் இறந்ததை பார்த்து அவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அது போய் இப்போதைக்கு அவனுக்கு ஒரு பையவாராக இருக்கான். நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அவன் எடுத்துகிட்டு போகிறா இருக்கானா. நான் மீன் எவ்வளோ பேசி புரிய வச்சு அவனுக்கு இருக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் ஆஷ்லில் அங்கேருந்து போகிறேன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம மீனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் ஸ்டார்டிங்லேருந்து ஆஷ்லி லவ் பண்ணிட்டு இருந்தா. பட் ஆஷ்லிக்கு எந்த இடத்துலையுமே நம்ம லவ்வே கிடையாது. அவன் கடைசி வரைக்குமே மெலனியை தான் லவ் பண்ணான். மெலனி இறந்தாலுமே அவங்களோட இருக்கான். பட் நம்ம தான் பாரு அடுத்தடுத்த புருஷன் போயிட்டே இருக்கோம். நம்ம பண்ணது எவ்வளோ தப்பாயிருச்சு. ரூட் பட்லர் நம்ம உண்மையாக காதலிச்சிருக்காரு. அந்த காதலை புரிஞ்சுக்காம போயிட்டோன்னு சொல்லி ஓடி போய் ரூட் பட்லர் பார்ப்பா. பட் அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பொட்டு பொடிக்கில் எடுத்து துணி மேலே பேக் பண்ணியிருப்பாரு. ரூட் பட்லர் என்னாச்சு, இங்கேருந்து போகிறீங்களே கேட்டால், ஆமாம் எனக்கு இங்கே இருக்க
பிடிக்கல. அன்பு காட்ட யாருமே இல்லாத இடத்துல சும்மா இருந்தா என்ன பண்ணேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப சார் பட்லர், நான் இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சுக்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சு, ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்கிறப்ப, இல்லை நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும், முடிஞ்ச நீ என்ன தேடிவான்னு சொல்லி ரூட் படுற அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து ஹீனுக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அழுதுகிட்டு கடல்கிட்ட வேண்டுவா. அப்போ அவளுக்கு புரிய வருது, நாளைக்குங்கிறது என்னைக்கு அவனோட இருந்தாலும் தீரும், இப்போதைக்கு ரூட் போட்டலன்னு புரிஞ்சு போயிருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒரு நாள் அவனை தேடி வருவார், அது வரைக்கும் நான் அவருக்கா இங்கே வெயிட் பண்ணேன்னு சொல்லி நாளைக்குங்கிறது அனதர் டேன்னு சொல்லுவா. கடைசி வரைக்கும் ரூட் போலருக்காக அவள் வெயிட் பண்ண மாதிரி காமிப்பாங்க. இதோட கான் வித் விண்டுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. நான் கூட ஒரு பழைய மூவி எப்படியும் கடைசியில் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துருவாங்க இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் அவங்க 2 பேர் சேர்கிற மாதிரி காட்டாமல் இதுக்கிட்ட சேருவாங்க மாட்டாங்களா இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த படம் ஆஸ்காரில் 13 கேட்டகரியில் நாமினேட் ஆயிடுச்சு. அதில் 8 கேட்டகரியில் ஆஸ்கார் வின் பண்ணிருந்துச்சு. பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் பிக்சர், ஆக்ட்ரஸு, சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸு, அடாப்டர் ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன், எடிட்டிங் சொல்லிட்டு 8 ஆஸ்கார் வாங்கிச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் எப்பவும் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.